தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய் உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி தம்பியிலே சிலையை நாட்டி அமரர்கன்றமுதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரக்கும் இன்னமுதம் இந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் மரமாயிற்றென்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. ஆண்டோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி இன்னைக்கு ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு 2-3 விசேஷமான நாள். ஒன்று தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு எல்லாரும் காவடி எடுத்துட்டு பழனிக்கு போயிட்டு இருக்காங்க. கால்நடையாக நடந்து போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு முருகன் பார்வதி தேவியிடமிருந்து அந்த வேல் வாங்கிய நாள். அப்படி அதான் சிறப்பு. தைப்பூசத்துக்கு முருகனுக்கு சிறப்பு. இன்னொன்று ஐயா மறுபடியும் சொன்னாங்க, வள்ளலார் இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு தான் அவர் அந்த சித்தி வளாக திருமாளிகைக்குள்ளே போயிட்டு திருக்காப்பிட்டு கொண்ட நாள். அவர் அந்த அறையை பூட்டிட்டு அதுக்குள்ளேயே ஜோதி வடிவத்தில் ஜோதியாய் கலந்த நாள் தைப்பூச திருநாள். நீங்கள் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இந்த மாதிரி இப்படி கூட உலகத்தில் யாராவது சிந்திச்சிருப்பாங்களா? நம்ம எல்லாம் நம்ம கூட இருக்கிற சக மனிதன் ஏதாவது அடிபட்டு துன்பத்தில் இருக்கிறாரு, இல்லை கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம வருத்தப்படுவோம். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லை துன்பத்தில் இருக்காங்கன்னா நம்ம அதை பற்றி துக்கத்தில், இப்போ அம்மா இறந்து போனாங்க, துக்கத்தில் இருக்கிறோம். சரி, மற்ற உயிர்கள் ஏதாவது, விலங்குகள், பறவைகள் ஏதாவது அடிபட்டு கிடந்து அது மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா நம்ம அது கூட அடா பாவம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு பயிர், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார். ஒரு பயிர், அவர் நடந்து போகிற வழியில் ஒரு செடியோ ஒரு பயிரோ வாடி இருந்துச்சுன்னா, தண்ணி இல்லாமல் சத்து இல்லாமல் வாடி இருந்துச்சுன்னா அதை பார்த்து நான் வருந்துகிறேன், நான் வாடினேன் அப்படிங்கிறார். ஸோ இதை விட ஒரு கருணைக்கும் இரக்கத்துக்கும் எப்படி இதை விட அதிகமாக எப்படி போய் இறங்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் வள்ளலார் அவர் வடலூர், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், வடலூரில் அவர் அந்த ஞான சபை, பொற்சபை, சிற்சபை அப்படின்னு வச்சுருக்காங்க. வடலூரில் தான் 1863 நினைக்கிறேன் ஐயா ஏற்றி வச்ச அந்த அடுப்பு அணையாத அடுப்பு இன்றைக்கும் எல்லாத்துக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கு. மூட்டை மூட்டையாக நெல், அரிசி எங்கெங்கேயோ யார் யாரோ கொண்டு கொடுக்குறாங்க. அது அந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1863 பற்ற வச்ச நெருப்பு இன்னுமே அணையாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா அவருடைய அந்த நோக்கம், ஐயா எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ கடவுள் சக்தியோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அது என்ன, நூற்றுக்கணக்கான வருஷம் ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா நீங்கள் யோசனை பண்ணவே முடியாது. உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஐயா வள்ளலாரை பற்றி இந்த நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு கருணை அதுதான் ரொம்ப மேலோங்கி இருக்கு. ஐயா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்பர் கேட்குறாரு, எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி கையை கட்டிட்டு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க வள்ளலார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் படத்துல இப்படி தான் இருப்பாங்க, கையை வீசிட்டே நடக்க மாட்டாராம். ஸோ ஏன்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிறாரு வள்ளலார், கையை வீசி நடந்தா காத்துக்கு வலிக்கும்னு சொல்லி கையை வீசுறது இல்லையா? ஸோ என்ன, ஆமாம், இதை விட என்ன இப்போ எப்படி இறங்குறதுன்னு எனக்கு தெரியல. கையை வீசினா காத்துக்கு வலிக்கும்னு சொல்லி கையை இப்படி கட்டிட்டு போகிறாங்கிற. அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 உடுப்பு, மேலே ஒரு உடுப்பு, கீழே ஒரு 9 நாளி உடுப்பவை 2.
எல்லாத்துக்குமே இப்படி இருக்கிறப்ப நீங்க வள்ளலாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெள்ளை உடை போட்டிருப்பாங்க. அது ஒரு வேஷ்டி வந்து கீழே இடுப்புல கட்டி இருக்கிற வேஷ்டியை மேலே கொண்டு வந்து முக்காடு போட்டு அந்த ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அது கேட்குறாங்க ஒரு அன்பர், இந்த மாதிரி ஏனுங்க ஐயா நீங்க எல்லாரும் 2 உடுப்பு இருக்குமில்ல, கீழே வேஷ்டி மேலே துண்டு அப்படிதான் வச்சிருப்பாங்க, நீங்க ஒரே ஒரு உடுப்புல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வள்ளலார் சொல்றாரு, அந்த வேஷ்டி வந்து கடையில் அப்படியே வருது, அதை வந்து நடுவில் நான் வெட்டுனேன்னா கத்திரிக்கோலில் வெட்டுனேன்னா அதுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே இது ஆமா, இதுக்கு மேல வந்து ஒரு இரக்கம் கருணை இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வள்ளலாருக்கு வந்து அந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற அதே கருத்து தான் வந்து வள்ளலார் பின்பற்ற சொல்றார். நீ வந்து ஆன்மீகத்துல அருள் நெறியில கடவுள் பக்கத்துல நீ போகணும் அப்படின்னா வந்து உனக்கு முதல்ல வேண்டியது வந்து புலால் மறுத்தல். நீ வந்து கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மற்ற உயிர்களை கொன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. யார் யார் கொல்லாமல் இருக்காங்களோ, கொல்லான் புலாலை மறுத்தானை, நமக்கு புலால் வேண்டாம் மாமிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்கள கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஸோ உலகத்துல எல்லா உயிர்களும் வந்து அவன் மனுஷன் இல்லை, அவன் வந்து மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களும் வந்து அவர்களை தொழுமா. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து எப்பவுமே மனசில் இருக்க வேண்டிய குறள் இதெல்லாம். அடுத்த குறள் சொல்றாரு, தன் ஊன் பெருக்கற்கு பிரிதூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள். நீங்க வந்து நான் வந்து கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், விரதம் இருக்கிறேன், எல்லாம் பண்றீங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வந்து 48 நாள் வந்து நான் மாலை போட்டுட்டு நான் வந்து விரதம் இருந்து போய் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன். முருகன் கோயிலுக்கு 48 நாள் வந்து பச்சை வேஷ்டி கட்டிட்டு தினம் காலையிலையும் சாயங்காலம் குளிச்சு, இது கருப்பு வேஷ்டி கட்டி கொடுத்து, பொம்பளைங்கெல்லாம் வந்து சிவப்பு சேலையில் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து எல்லாம் போகிற அப்படின்னா ஆதிபரா வரல போறேன்னா அவங்க பேராசிரியை சொல்றாங்க, சுமதி அம்மாவும் சொல்றாங்க ஆதிபராசக்தி. நம்ம வந்து என்ன நம்ம மனசுல இருக்கணும்னா, மற்ற உயிர்களுக்கு வந்து நம்ம துன்பம் தரக்கூடாது. தன் ஊன் பெருக்கற்கு, நம்முடைய ஊனை வளர்ப்பதற்காக, சதையை வளர்ப்பதற்காக, தன் ஊன் பெருக்கற்கு பிரிதூன் உண்பானை, மற்ற உயிர்களை வந்து நம்ம கொன்று அந்த அதனுடைய ஊனை உண்பானை எங்க நம்ம ஆளும் அருள் அப்படிங்கிற. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடிசையில நம்ம முப்பாட்டன் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஓலைச்சுவடியில எழுதுறதுக்கு ஆணி கூட இருந்ததுன்னா தெரியல, எதையாவது ஒரு இரும்பு மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து எழுதுற 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தன் ஊன் பெருக்கற்கு பிரிதூன் உண்பானை எங்க நம்ம ஆளும் அருள். நீ வந்து எப்படி நீ கடவுள்கிட்ட போற, நீ சாமி கும்பிடுற, நான் வந்து ஆன்மீகத்துல மேலே போறேன் அப்படின்னு நீ எப்படி சொல்லிக்க முடியும்? உன்னால வந்து ஆஃப்டர் ஆல் இதை கூட புலால் உண்பதை கூட உன்னால் நிறுத்த முடியலைன்னா நீ எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நீ மேலே போக போற அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார். ஸோ இதையே தான் வந்து புலால் மறுத்தல் அப்படிங்கிற கருத்து தான் வந்து வள்ளலாறு சொல்றார். அவர் வந்து 1800களில் வாழ்ந்தவர். ஸோ இப்போ 18 நூற்றாண்டுகள் கழித்து வந்த வள்ளலாரும் அதையே தான் வற்புறுத்துறார், புலால் மறுத்தல் அப்படின்னு. அப்புறம் வள்ளலார் வந்து நிறைய சகோதரத்துவம், எல்லாத்துக்கும் அன்னம் பாலித்தல், எல்லாத்துக்கும் வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடுறது, அற்றார் அழிபசி தீர்த்தல், அது ஒருவன் மறுபடியும் திருவள்ளுவர் தான் வர்றார். அற்றார் அழிபசி தீர்த்தல் மற்றொருவர் பெற்றான் பொருள்வை புலி. ஸோ நமக்கு வந்து நம்ம செல்வத்தை வந்து சேர்த்து வைக்கிறது வந்து நகையா பணமா எல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வந்து லாக்கரில் வைக்கிறது இல்லை. அற்றார் அழிபசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள். நீ எங்கே கொண்டு போய் உன்னுடைய செல்வத்தை சேமித்து வைக்கணும்னா அற்றார் அழிபசி, இல்லாதவங்களுடைய பசியை நீ போக்கின்ற அந்த அன்னதானம் செஞ்சீங்கன்னா தான் அதுதான் உன்னுடைய உண்மையான சேமிப்புங்கிறார் திருவள்ளுவர். அற்றார் அழிபசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. நீ சேர்த்து வைக்கிற செல்வம் வந்து பேங்க் லாக்கரில் இல்லை, மற்றவங்களுடைய இல்லாதவங்களுடைய வயிற்று பசியை நீ போக்குனீன்னா அதுதான் வந்து உண்மையான வந்து சேமிப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதையே தான் வந்து வள்ளலாரும் சொல்றார்.
வள்ளலார் வந்து எனக்கு வந்து சொந்த அனுபவம் என்னன்னா, வள்ளலார் நான் வந்து ஒரு இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாக வந்து நானும் வந்து மாமிசம் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். புலால், மட்டன், சிக்கன் எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் நான். ஸோ 48 வயசு வரைக்கும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 40 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சன்மார்க்க சங்க கட்டடம் இருக்குது தேவாங்க ஹைஸ்கூல் பக்கத்தில். அங்கே வந்து வாழ்க வளமுடன் மன்றம் நடக்கும். வேதாத்திரி ஐயா வந்து அப்போ இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க. அப்போ மன்றம் நடத்துவாங்க சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 40 வயசுலேருந்து போயிட்டு இருக்கேன் மன்றத்துக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப கோபம். பேஷண்ட்கிட்ட எல்லாம், நோயாளிகிட்ட எல்லாம் நான் கோபத்தை காட்ட மாட்டேன். என்னுடைய கோபத்தை பூரா இங்கே எல்லாம் கேட்டு ஆமாம் இல்லை எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு போயிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா தட்டை தூக்கி வீசுறது. ஸோ மனைவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். அவ்வளவு கோபமாக இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து நானாக வந்து இதை வந்து நம்ம கோபத்தை குறைச்சிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வாழ்க வளமுடன் மன்றத்துக்கு போயிட்டே இருந்தேன். 7-8 வருஷம் போயிட்டே இருக்கேன். ஐயா ஒரு வேதாத்திரி ஐயா உயிரோடு இருக்கிறப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜில் பெரிய ஹாலில் ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஐயா பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. நானும் எழுதி கொடுத்தேன். ஐயா, இந்த நான் 7-8 வருஷமாக வந்து உங்கள் வாழ்க வளமுடன் மன்றத்துக்கு வந்துட்டு இருக்கேன். என்னால் இந்த புலால் சாப்பிடாமல் இருக்க முடியல. தினம் எதையாவது வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது மட்டன் சாப்பிட்றேன். இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அவர் ஐயா சொன்னார், எல்லாத்தையும் வரிசையாக மைக்கில் சொல்லிட்டு யார் யாருன்னு கேள்வியை பதில் சொன்னார். நீங்கள் வந்து மன்றத்துக்கு வந்துகிட்டே இருங்க, சத் சங்கத்துக்கு வந்து நல்லதெல்லாம் கேட்டுகிட்டே இருங்க. ஒரு நாள் நிறுத்திடுவீங்க. நீங்கள் வந்து இப்போ வலுக்கட்டாயமாக வந்து மட்டன் சாப்பிட்றது உடனே நிறுத்திடாதீங்க. நீங்கள் ஆனால் மன்றத்துக்கு மட்டும் வந்துகிட்டே இருங்க. அது ஒரு நாள் நீங்களாக நிறுத்திடுவீங்க அப்படின்னு. உடனே நிறுத்தாதீங்க. நீங்கள் மனசு உங்களுக்கு ஒன்று மாறும். அதுக்கு இன்னும் நான் 8 வருஷமாக போயிட்டுருக்கேன். அவர் இன்னும் மாறலை. ஆனால் அவர் சொல்கிறார், இன்னும் பரவாயில்ல, இன்னும் வந்துகிட்டே இருங்க, அவன் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறார். ஒரு நாள் 2008 எனக்கு 48 வயசு இருக்கிறப்ப நான் வந்து வடலூர் போகிறேன். வடலூரில் வந்து ஐயா வந்து கருங்குழியில் தான் வந்து அந்த ரெட்டியாரோட வீட்டில் தான் வந்து உட்காந்து அகவற் பாராயணமெல்லாம் எழுதுகிறாங்க. வள்ளலார் வந்து பாடலெல்லாம் எழுதுகிறார். அந்த ஒரு நாள் இரவு வந்து அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான், அப்போல்லாம் வந்து லைட் இல்லை, கரண்ட் இல்லை, விளக்கு வெளிச்சத்தில் தான் வந்து அந்த ரெட்டியாரம்மா வந்து அதில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சுருக்கிறாங்க. அதை விளக்கு வெளிச்சத்தை உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார் வள்ளலார். அது விளக்கில் வந்து எண்ணெய் தீர்ந்து போய் விளக்கு அணைஞ்சு போச்சு. அணையிற ஓரத்தில் பக்கத்தில் வந்து ஒரு செம்பில் வந்து ரெடியாரமாக தண்ணி வச்சுருக்காங்க. வள்ளலார் நினச்சிட்டாரு இது எண்ணெய்ன்னு நினச்சி அதில் எடுத்து ஊற்றுறாரு. ஸோ அந்த விளக்கு கருங்குழியில் அந்த இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த விளக்கு ஐயா வள்ளலார் ஏற்றி வச்ச அந்த தண்ணியில் ஏற்றின விளக்கு வந்து இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. அன்றைக்கி கருங்குழிக்கு வந்து நான் வந்து வடலூரில் சாமி கும்பிட்டுட்டு சிற்சபை பொற்சபை எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அவன் வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து நேரம் இருந்ததுனால நான் வந்து கருங்குழிக்கு போகிறேன். கருங்குழியில் தான் ஐயா அந்த தண்ணியில் ஏற்றின விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே ஒரு வள்ளலார் மாதிரி ஒருத்தர் வெள்ளை ஆடை உடுத்திட்டு முக்காடெல்லாம் போட்டுட்டு தீபாராதனை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஜோதி வழிபாடு தான் அங்கே. அதுக்காக தீபாராதனை காட்டிகிட்டு இருக்காரு. எல்லோரும் நாங்கள் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். அப்போ அவர் சொன்னார், தீபாராதனை காட்டிட்டு நீங்கள் யார் யார் புலால் சாப்பிட்றதில்ல, மாமிசம் சாப்பிட்றதில்ல, அவங்களாம் உள்ளே வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொன்னார். நம்ம தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எப்படி உள்ளே போக முடியாது? ஒரு 15-20 பேர் இருக்காங்க அந்த கூட்டத்தில், யாருமே போகலை. அடுத்த வாரம் சரி அதோட அவர் விட்டுருக்கலாமல்ல, சரி ஒருத்தரும் வரல, எல்லாரும் மாமிசம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு தீபாராதனோட முடிச்சிருக்கலாமல்ல. அடுத்த வார்த்தை சொன்னார், இன்னையிலிருந்து யார் யார் புலால் சாப்பிட்றதுலேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க உள்ளே வந்து சாமி கும்பிடலான்னு சொன்னார். அது வந்து என்னை பார்த்து நான் வந்து 8 வருஷமாக நான் தேடிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து என்னை நோக்கி சொன்ன மாதிரி எனக்கான கேள்வியாகவே பட்டது. வள்ளலாரே வந்து நேரில் எனக்கு யார் யார் வந்து இன்னையிலிருந்து உனக்கு மன தைரியம் இருக்கா அப்படின்னு சேலஞ்சு பண்ணுற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் அன்னையிலேருந்து நிறுத்திட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்றதில்ல. ஸோ வள்ளலாருடைய மகிமையை சொல்கிறதுக்காக இது சொல்கிறேன். ஸோ அந்த மண்ணை மிதிச்சதுக்கு பிறகு தான்
எனக்கு அந்த ஞானமே கிட்டியது. அந்த புலால் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருந்தா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா வந்து நம்ம வழியா நம்ம ஜீன்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சின்ன பையங்கள்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ 48 வயசுல கூட என்னால் அதை நிறுத்த முடியல. வள்ளலாருடைய மண்ணை மிதித்ததுக்கு பிறகுதான் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு வந்தது. அது மாதிரி இங்கே வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் எல்லாம் குழந்தைங்களாம் இருக்கிறீங்க. ஐயா சொன்னாங்கல்ல, பொன்னுசாமி ஐயா, அதாவது நீங்கள் வந்து 1330 குறளையும் பொன்னுசாமி ஐயா மாதிரி மனப்பாடமாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி ஒரு 10 திருக்குறள் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு 10 திருக்குறள் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ எடுத்துக்கங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஸோ அப்படின்னு கேள்வி செல்வத்தை பற்றி சொல்கிறார். அதனால நீங்கள் உங்களுக்கு அந்த குறள் பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்கள் வந்து இதுதான் நான் சொல்கிறேன், இந்த குறளை தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதன்படி நீங்கள் நடந்து காட்டுங்கன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதுக்கு 1-2 குறள் போதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பு முறியர் பிறருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு குறள் எடுத்துக்கங்க. வாழ்க்கையில் இதை மட்டும் கடைப்பிடிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அன்புடையவர்களாக எல்லாத்துக்கிட்டையும் வந்து அன்புடையவர்களாக இருங்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஸோ நீங்கள் வந்து கோபம் இல்லாத இந்த ஒரு திருக்குறள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நீங்கள் வந்து கோபம் இல்லாத வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். அப்படி நீங்கள் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதனால் கோபத்தினால அது உங்களையே கொண்டு போடும். ஸோ இந்த மாதிரி நீ கோபம் இல்லாத இருந்து பாரு, நீ எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருந்து பாரு, கோவப்படாமல் யாரையும் வெறுப்பா இல்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் இருந்து பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு 10க்கு வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னாங்க ஐயா. ஸோ நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறதெல்லாம் உயர்வாக நினைங்க. நான் வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய என்ஜினியர் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணியாங்கே இதுவரை எண்ணிய திண்ணியராய். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து தென்னமாக 100 விழுக்காடு அதை நோக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னவா ஆகணுமோ அதுவாகவே ஆவீங்க. நீங்கள் என்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, அப்துல் கலாம் ஐயா மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணுமா, என்ன வேணால் ஆகலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் தென்னமாக இருக்கு, 100 விழுக்காடு அதை நோக்கி இருக்க வேண்டும். செல்ஃபோன் இல்லை, டிவி இல்லை. ஸோ அதை உங்களுடைய நம்ம என்ன இப்போ இருந்தால் நம்ம வந்து அதை வந்து வழி கொண்டு வரும். எனக்கு எப்படி வந்து 8 வருஷம் கழிச்சு தான் வந்து மாமிசம் சாப்பிட்றது விடுபட முடிஞ்சது. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து நான் என்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பள்ளி பருவத்திலேயே உங்களுக்கு வந்து விதைக்கப்பட வேண்டும். மனசில் வந்து அதையே நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் வந்து அந்த எண்ணமே ஓடிட்டு இருக்கணும். நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவேன், தமிழில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன், இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன், சயின்ஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன். எண்ணமெல்லாம் வந்து உங்களுடைய படிப்பை நோக்கி கல்வியை நோக்கி இருக்க வேண்டும். அதை விட்டால் விளையாட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நமக்கு 2மே வேணும். அதாவது சித்திரம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக சுவர் வேணும். சுவர் இருந்ததுனா தான் சித்திரம் எழுதலாம். அதனால் நீங்கள் சாயங்காலம் வந்த உடனே செல்ஃபோனை எடுக்கக்கூடாது. வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே புத்தகத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே விளையாட போகணும். ஏதாவது சைக்கிள் ஓட்டுங்க, வந்து விளையாடுங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட விளையாடுங்க. அவுட்டோர் கேம்ஸ், உள்ளே இருக்காமல் வெளியில் போய் விளையாடுங்க. உங்களுடைய உடல் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னா வந்து செல்ஃபோன் வந்து பார்த்தீங்களா, நம்ம இருக்கிற நேரத்தை எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு தான் போவோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வேண்டாததெல்லாம் திணிக்கிறாங்க. எல்லாமே நெகட்டிவ் திங்ஸ், எதுவும் நல்லதில்லை, உங்களுக்கு எதுவுமே நல்லது செய்யாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தயவுசெய்து யார் இதில் பேப்பர் படிக்கிறது, பெரியவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். டெய்லி பேப்பர் படிக்கிறது, தயவு செய்து இன்னையிலேருந்து பேப்பர் படிக்கிறது விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பேப்பர் படிக்கிறது விட்டு. எந்த நல்ல செய்தியுமே வர்றதில்லை. அதாவது ஊடகங்கள் வந்து எது நம்மளுக்கு நல்லது இல்லையோ, எது நெகட்டிவாக இருக்குதோ அதை மட்டும்தான் பேசுது. ஊடகங்களும் சரி, பேப்பரும் சரி. தயவுசெய்து நீங்கள் பேப்பர் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 1 மணி நேரம் பேப்பர் படிப்பீங்களா டெய்லி? வயசானவங்களா, தயவுசெய்து அந்த 1 மணி நேரத்துக்கு திருக்குறள் படிங்க, திருவாசகம் படிங்க, தேவாரம் படிங்க,
கம்பராமாயணம் படிங்க. ஸோ நல்லதுகெல்லாம் நல்ல புஸ்தகங்கள் எவ்வளவோ இருக்குது. ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாழ்க்கை வரலாறு தலைவர்கள், மகாத்மா காந்தி, அந்த மாதிரி காமராஜர், ஐயா காமராஜர், இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறு நல்ல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிங்க. நல்ல புஸ்தகமாக தேர்ந்தெடுத்து படிங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஊடகங்கள் என்ன வருது, ஏதாவது நல்ல செய்தி யாராவது இப்போ இப்போ உடையாம்பாளையத்தில் வந்து கௌரி சங்கர் வந்து இன்னைக்கு வந்து டெய்லி ஒரு 50-60 பேர்த்துக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. நந்தகோபால் வந்து அவர் எல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த செய்தி ஏதாவது யாராவது ஊரில் இவ்வளவு பேர்த்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, இதையெல்லாம் ஊடகங்கள் காட்டுதா? எந்த நல்லதுமே வராது. எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து எவ்வளவு பேர்த்துக்கு நோயாளிகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட்டில் எவ்வளவு பேர்த்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு என்ஜினியர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. எது நம்மளை ஈர்க்கும்னா நெகட்டிவ் திங்ஸ். ஏன்னா நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம மனசுக்கு அடுத்தவன் மோசம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பிடிக்கும். அடுத்தவன் நல்லவன்னா அவன் பாராட்ட மாட்டான். நல்லது செஞ்சா அடுத்தவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனா அவன் என்ன கெடுதல் பண்றான், அவன் எப்படி மாட்டி விடலாம் இது. ஆனா நல்லா முன்னாடி வந்து நல்லா பேசுவான், மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவன் கெட்டு போயிடணும், அவன் நம்மளை விட அவன் வந்து BMW கார் வாங்கிட்டானா, இன்னோவா கார் வாங்கிட்டானா, என்கிட்ட சுசுகி தான் இருக்குது, மாருதி சுசுகி தான் இருக்கு, ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து நீங்கள் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, சீரியலில் மாமியார் மருமகள் சண்டை, எப்படி வீட்டில் சண்டை, அதாவது சண்டை தெரியாதவங்க வெறுப்பு இல்லாதவங்கெல்லாம் வந்து மாமியாவில் எப்படி வெறுக்கிறது. ஸோ இல்லைன்னா டைவர்ஸு, ஹஸ்பண்ட் வந்து எப்படி விட்டுட்டு இன்னொரு மனுஷன் தேடிட்டு போகிறது, இன்னொரு லைஃப் எப்படி அமைச்சிக்கிறது. இதுதான் வந்து ஸோ பிரதானமாக இருக்கிறது வந்து ஊடகங்களும் இந்த பேப்பரும் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாமே நெகட்டிவாக நம்மளை கொண்டு போகிறாங்க. ஸோ நல்லது எவ்வளோ நாட்டில் நடந்துட்டுருக்கு. அதனால நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் எல்லாமே வந்து நல்லதை நோக்கியே நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.